இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று விளம்பரம் அடித்து விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை இப்போ தான் தீர்க்கிறாராம். எப்போ? 4 வருஷம் கழிச்சு. 4 வருஷம் கிடப்பில் போட்டு இன்னும் 7 மாதம் தான் பாக்கி இருக்குது. அதுவும் மக்களுடைய வாக்கு தேவை, மக்களுடைய ஓட்டு தேவை. அதனால உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இப்படி ஒரு விளம்பரத்தால் எடுத்து அவர் வெளியிட்டிருக்கார். திமுக அங்க இருக்க திமுக அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் வீடு வீடா வந்திருப்பாங்க. வந்தாங்களா? சில இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த விளம்பரத்தால் 46 பிரச்சனை இருப்பதாக சுட்டிக்காட்டி, இந்த 46 பிரச்சனையில் எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது என்று தெரிஞ்சா அந்த மனுவா எழுதி சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் அனுப்பி அந்த குறை தீர்க்கிறாங்களாம். தீர்க்க முடியுமா 7 மாசத்துல? ஆனா ஒண்ணு, ஒரு அரசாங்கம் வந்தா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு முதலமைச்சர் வருவார். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான். இந்த 4 வருஷமா ஆட்சி செஞ்சு மக்களுடைய பிரச்சனை தான் கண்டுபிடிச்சிருக்காரு, பிரச்சனை தீர்க்கல. இதே மாதிரி அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊரூரா போனார். திமுக தலைவர் ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், அவருடைய திமுக எம்எல்ஏக்கள், அவருடைய கட்சி நிர்வாகிகள் ஊரூரா போய் ஒரு திட்டம் கண்டா வெட்டிட்ட போட்டு அமர்ந்து முன்னாடி மக்களையெல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் மனுவா எழுதி நீங்க நான் கொண்டாந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு போய் பத்திரமா எடுத்து வச்சு திமுக ஆட்சி சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. தீர்த்தாங்களா? அப்படி தீர்த்திருந்தா இந்த பிரச்சனை எதுக்கு வருது? அப்பவே தீர்க்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை எழுந்திருக்குமா? சரி, இதை நம்பி நம்முடைய மக்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இப்போது நம்முடைய பிரச்சனை தீர்க்கும்னு சொல்லி மனு கொடுத்தாங்க. அந்த மனு முறையா பரிசீலிக்கப்பட்டதுன்னா அதுவும் இல்லை. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆத்துல அந்த மனு கிடக்குது. கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் வலைதளத்தில் வந்த செய்தி, பரவலான செய்தி, அங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட மனு அங்க வடை சொல்ற கடையில் அந்த வடையை கட்டி கொடுப்பதற்காக பயன்படுத்துறாங்க. இந்த ஆட்சியிலே வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க போறாங்க. அது மட்டும் இல்ல, நீட் தேர்வு ரத்து பண்ணு சொன்னாங்கல்ல, பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்போ கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்லிட்டார், உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, அதை நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய இயலாது என்று. நாங்களும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கிற காரணத்தினால தான் அந்த நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியல நாங்கள் சொன்னோம். ஆனால் கவர்ச்சிகரமாக பேசி அவர்கள் அறிக்கை மேலே அறிக்கை விட்டு மாணவர்கள் பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சி இருந்த பிறகு இப்போ கை விரிச்சிட்டாங்க. இவர்களால் இன்னைக்கு 25 மாணவ மாணவி உயிரிழந்திருக்கிறாங்க. இதுக்கு முழு பொறுப்பு திமுக தான். அது மட்டும் இல்லை, நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்பதற்காக மேதகு குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுப்பதற்காக 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. திமுக 1 கோடி பேர் கையெழுத்து வாங்கினாங்க. இந்த வாங்கின மனுவெல்லாம் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக மாநில இளைஞர் மாநாடு நடந்தது. அந்த மேடையில் கொண்டு போய் வச்சிருந்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் அது காத்தடிச்சு அந்த மனுவெல்லாம் காத்துல பறந்து போய் திமுக காரங்க வந்திருக்க காலடியில மிதிப்பட்டு வீணா போச்சு. நல்லா நினைச்சு பாருங்க. இவர்களா இந்த மக்களுக்கு உதவி செய்ய போறாங்க? செய்வாங்களா? மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம்.